ஒரு பெண் ராஜாவா ஆட்சி செய்த தெய்வம் யாருன்னு தெரியுமா? அவர்தான் மதுரை மீனாட்சி அம்மன். மதுரையை ஆண்ட மலையத்வஜ பாண்டியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனமாலாக்கு குழந்தை இல்லாமல் தவித்தனர். அவர்கள் புத்திர காமேஷ்டி பிள்ளைவரம் கேட்கும் யாகம் செய்தனர். யாகத்தின் இறுதியில் தீயிலிருந்து ஒரு 3 வயது பெண் குழந்தை தோன்றினாள். அவளுக்கு கண்ணின் வடிவம் மீனை போல இருந்ததால் மீனாட்சி என்று பெயராயிற்று. அவள் வளர்ந்தது ஆண்களைப் போல. போர் பயிற்சி, அரசாட்சி, சேனையை கட்டுப்படுத்தல் எல்லாமே கற்றாள். மீனாட்சி வளர்ந்து ஒரு வீராங்கனையாக மாறினாள். அவளே மதுரையின் அரசியாக மாறினாள். அவளே அரசி, அவளே தேவி. மீனாட்சியின் வீரம். பொதுவா யுத்தம் அப்படின்னா ஆண்கள் தான் முன்னிலை. ஆனா மீனாட்சி அம்மன் தனது சேனையோடு தாராபுரி வரை சென்று போரிட்டவள். பல நாடுகளுக்கு போருக்கு சென்றாள். இமயம் வரை பல நாடுகளை வென்றாள். பின்னர் அவள் போரில் ஜெயித்த போது கைலாயம் வரை சென்று சிவனை சந்தித்தாள். அங்கேதான் உண்மை வெளிவந்தது. அவள்தான் பார்வதியின் அவதாரம், சிவபெருமாளின் சக்தி. மதுரைக்கு திரும்பி சொந்த நகரிலேயே சிவனை மணந்தார். அவருடைய பிரமமானதுதான் இன்று மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வு.